நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு படத்தை பார்த்துட்டு எதையும் நம்பாத, அது எதுவுமே நிஜத்துல நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை விஜய் அவர்கள் ஏற்படுத்தியிருக்காரு. எல்லாராலையும் இந்த காலையிலேருந்து இந்த ரிசல்ட்டை பார்த்தவங்க எல்லாராலையும் இதை நம்பவே முடியல. 40 வயசு 50 வயசு அரசியலில் பழந்தின்னு கொட்டை போட்டவங்க எல்லாத்துக்குமே இந்த நம்பரை நம்பவே முடியலை. 100க்கும் மேற்பட்ட தொகுதியில் விஜய் அவர்கள் முன்னிலையில் இருக்காங்கிற விஷயத்தை ஒருத்தவங்களாலையும் ஏற்றுக்கொள்ளவே முடியலை. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க இந்த 2026 சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கு. ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு பதவியேற்பதற்காக விஜய் அவர்கள் காத்திருக்காரு. தனி மெஜாரிட்டியோட பதவியேற்க போறாரா, இல்லை கூட்டணி கட்சியோட எந்த கட்சியோட சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாருங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தமிழக மக்களே காத்திருக்கீங்க. விஜய் அவர்கள் அதாவது எனக்கு எந்த ஏரியாலையும் எதிரியே கிடையாதுடா, ஆல் ஏரியாலையும் ஐயா கில்லிடா அப்படின்னு கில்லி படத்திலே சொல்லிட்டாரு. வேணா ஒரு முறை அதை பாருங்களேன். நான் சொன்ன உங்க ஏரியா, உங்க ஏரியாவா? அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாது. ஏன்னா அந்த படத்துல ஒரு விஷயத்த சொன்னார்ல, படத்துல சொன்ன விஷயத்த நிஜத்துல இன்னைக்கு விஜய் அவர்கள் பண்ணி காமிச்சிருக்காரு. அவருடைய முகத்துக்காகவும் அவருடைய ஃபேஸ் வேல்யூ, அவர் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு காரணமாகவும் இன்னைக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் அவருக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ இது நம்ம வந்து லீடிங்கில் போயிட்டு இருக்கு. இன்னும் உண்மையான வெற்றிகள்லாம் ஒவ்வொரு தொகுதியிலேருந்தும் அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதாவது நார்மலாக ஒருத்தவங்க தோத்தா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தமிழகத்தில் போட்டியிட்ட முதலமைச்சர் வேட்பாளரே தோல்வி அடைஞ்சிருக்காங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெயலலிதா அவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க முதலமைச்சர் வேட்பாளராக நின்று. அதன் பிறகு தமிழகத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக நின்ன நம்மளோட மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காருங்கிறது மிகப்பெரிய ஒரு செய்தியாக இன்னைக்கு மாறி இருக்கு. அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு பெரிய இந்த மாதிரி ஒன்று நடக்கும்னு யாராலையுமே எதிர்பார்க்கவே முடியாது. அந்த லெவலுக்கு வந்து ஒரு புரட்சி நடந்திருக்கு. அந்த புரட்சி தான் இன்னைக்கு மிகப்பெரிய விசில் புரட்சியாக, தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய விசில் புரட்சியாக இந்த புரட்சி ஏற்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் யாரோட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வைக்க போறாரு? அதிமுகவோட வைக்க போறாரா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு இப்போ இந்த செகண்ட்ல இருக்கக்கூடிய அந்த நிலவரத்தை சொல்றேன். இப்போ விஜய்க்கு 108ன்னு வச்சுங்களேன், 118 தேவை, இன்னும் 10 தொகுதிகள் தேவை. இந்த 10 தொகுதிக்கு விஜய் எங்க போவாரு? விஜய் யாரோட உதவியை தேட போறாரு அப்படிங்கிறதான் இப்போ கேள்விக்குறி. ஏன்னா வந்து அவருக்கு வந்து இப்போ இங்கே டிஎம்கே 58, அங்கே போக முடியாது, அவங்களோட போக வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம்கே 45 தொகுதியில் முன்னிலை. இதெல்லாம் வந்து இப்போ அவங்க கட்சி மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பாமக 5 தொகுதியில் வந்து முன்னிலையில் இருக்குது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் 5 தொகுதியில் முன்னிலையில் இருக்குது. கம்யூனிஸ்ட் 3 தொகுதியில் முன்னிலையில் இருக்குது. இந்தியன் முஸ்லீம் லீக் வந்து 2 தொகுதியில் முன்னிலையில் இருக்குது. இப்போ இதில் வந்து குறிப்பாக வந்து இன்னும் சொல்ல போனோம்னா இன்னும் லிஸ்ட் இருக்குது பெருசாக. அதாவது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி 5, அப்புறம் இந்தியன் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 4 லீடிங்கில் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3, இந்தியன் முஸ்லீம் லீக் 2, விடுதலை சிறுத்தைகள் 2, பாரதிய ஜனதா 2, கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, தேசிய முற்போக்கு அதாவது வந்து விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி 1, அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1ன்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் லீடிங்கில் இருக்குன்னு போட்டிருக்காங்க. பட் இவர் யாரோட சேர்ந்து கூட்டணி வைக்க போறாரு? இப்போ வந்து ஏடிஎம்கேவோட சேர்ந்து கூட்டணி வச்சா பிரச்சனை இல்லை. தமிழகத்தில் ஒருத்தவங்க ஆட்சி அமைக்கணும்னா 118 தொகுதி தேவை. கண்டிப்பாக 118 தொகுதியை அவங்க பெரும்பான்மையோட நிரூபிக்கணும். நிரூபிக்கிறது மட்டும் இல்லை, அவங்க சட்டமன்றத்தில் ஓட்டு போடணும். எல்லாரும் ஓட்டு போட்டு விஜய்க்கு எங்களோட ஆதரவு இருக்கு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவர் முதலமைச்சர் ஆக முடியும். அதனால அவர் யாரை கூப்பிட போறாரு? ஏடிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூப்பிட்டு, சார் உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி தந்துடுறேன், வேற ஏதாவது அமைச்சர் பதவி தர்றேன், நீங்கள் எங்களோட வந்துருங்க அப்படின்னு சொல்ல போறாரா? இல்லை, அதாவது இவங்க எல்லாமே பல அலைன்ஸில் இருந்தாங்க. டிஎம்கே வந்து பல அலைன்ஸில் இருந்தாங்க, ஏடிஎம்கேயும் பிஜேபியோட அலைன்ஸில் இருந்தாங்க, டிஎம்கே காங்கிரஸோட அலைன்ஸ் இருந்தாங்க. இப்போ பாமகவும் இப்போ காங்கிரஸ் கட்சியும் பார்க்கையில் இவங்களே 10 தொகுதி வந்துட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரையும் கூப்பிடலாம், இல்லை கம்யூனிஸ்ட்டை கூப்பிடலாம், இல்லை இந்தியன் முஸ்லீம் லீக்கை கூப்பிடலாம், இல்லை இன்னும் நிறைய கட்சிகள் இருக்காங்களா அவங்களெலாம் கூப்பிட வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களெலாம் கூப்பிட வாய்ப்புகள் இருக்கா? அதாவது விடுதலை சிறுத்தைகள், அதுக்கப்புறம் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்த தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் டிஎம்டிகே,
இந்த மாதிரி இவங்கெல்லாம் கூப்பிடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கணும். அதனால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கு. விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய புரட்சியை தமிழகத்திலேயே, நான் அரசியல் வரலாற்றிலேயே இன்னைக்கு அரசியல்ல பணம் அதாவது எல்லாத்தையும் தெரிஞ்சவன் கூட இன்னைக்கு வந்து அப்படியே மண்டையை கீழே போட்டு உட்காந்துருக்கான், ஒன்றும் பண்ண முடியல. அந்த லெவலுக்கு வந்து விஜய் வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்திட்டார். இன்னைக்கு எல்லாருமே விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் விஜய் அவர்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவர் பதவி ஏற்பதற்கான அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதனால பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு, யாரெல்லாம் அமைச்சராக போறாங்க, யாரெல்லாம் அமைச்சரை ஆக்க போறாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளரையே தோக்கடிச்சிருக்காரு. யாரு? நம்மளோட மு.க. ஸ்டாலின் அவர்களே தோத்து போயிருக்காருங்கிற ஒரு செய்தி மிகவும் வருத்தமான ஒரு செய்தியாக இருக்கு. காரணம் என்னன்னா, அவர் வருத்தமான செய்தினா அவருடைய, அதாவது திமுகவோட தொண்டர்களுக்கு சொல்றேன். ஏன்னா ஒரு பெரிய கட்சி, ஒரு பெரிய பிரம்மாண்டமான கட்சி, எத்தனை வருட கட்சி, ஆலமரமான கட்சி இன்னைக்கு இப்படி ஆயிருக்கு. அதனால அரசியல் களத்தில் எது வேணாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பது இந்த தேர்தலோட மிகப்பெரிய ஒரு உதாரணம். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். இந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் அந்த ரிசல்ட்டை பார்த்து மட்டும்தான் பேசுறேன். என்னன்னா, ஐயோ இந்த ரிசல்ட் வந்துருச்சுன்னா நிறைய குழந்தைங்க, நிறையா விஜயோடைய விரும்பிகள், விஜயோடைய பிடிச்சவங்க எல்லாருமே பால்டாயிலோ இல்லை ஏதாவது அவங்க சூசைட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு, அவங்கள கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்குங்க அப்படின்னு நேற்று வரைக்கும் பல பேர் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு பல அரசியல்ல பழந்தின்னு கொட்டை போட்ட அரசியல் தலைவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தூக்கு போட வேண்டிய நிலைமை உருவாயிருக்கு. அதனால இதை எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த அரசியல் களத்தில் என்ன வேணாலும் நடக்கும். மக்கள் வந்து யாரை விரும்புகிறாங்கங்கிறது தான் முக்கியம். அதனால மக்கள் விஜயை விரும்பியிருக்காங்க. விஜய் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் அது தெரியல. இனி வரும் நேரங்களில் ஏதாவது மாற்றங்கள் வந்தாலோ, இல்லை அவங்க எப்படி யாரோட கூட்டணி வச்சு ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்க போகிறாங்களா, இல்லை மற்ற கட்சிகளோட கூட்டணி வைக்க போகிறாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்த்து முடிவு பண்ணலாம். நன்றி, வணக்கம். 118 தொகுதி அவர் எப்படி வந்து ஆளை சேர்க்க போகிறாரு. கண்டிப்பாக ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு பதவி ஏற்க தான் போகிறாரு. அதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க தான் போகிறாங்க. அதன் பிறகு அவர் பல தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் பண்ணணும்ல. எதிர்கட்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கே அவங்க வந்து என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பாங்க அதெல்லாம் ஒன்று இருக்குல்ல. இருந்தாலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே தோல்வி அடைஞ்சிருக்காங்கிறத இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களாலையும் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, வணக்கம்.